தமிழ் திரைப்பட உலகில் பிரபல பாடகர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த வகையில் பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பல திரையிசை பாடல்களால் லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்பால் ஈர்த்துள்ளார். அவருடைய மெலடியான பாடல், துள்ளலான பாடல், பக்திமயமான பாடல் என எதை கேட்டாலும் அது சுகம்தான். நம்மை எளிதில் மெய்மறக்கச் செய்யும் ஆற்றல் அவரது காந்த குரலுக்கு உண்டு. அந்த வகையில் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி பாடகி சித்ரா அவர்கள் கூறிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அவரிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன என்று நிருபர் ஒரு முறை பாடகி சித்ராவிடம் கேள்வி கேட்டாராம். அதற்கு பாடகி சித்ரா சொன்ன பதில் இதுதான். அதாவது, எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்தவரை கூட வேலை செய்கிறவங்களை எப்பவும் உற்சாகமாக வைத்துக்கொள்வார். வெளிநாடுகளில் சில நாள்கள் இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போது ஓய்வு நேரம் குறைவாகவே இருக்கும். எங்களை விட வரும் இசைக்கலைஞர்களுக்குத்தான் அதிகமாக வேலை இருக்கும். நிகழ்ச்சி அரங்கில் முதல்ல நுழையிறவங்க அவங்கதான். அதே போல கடைசியாக வெளியேறுபவர்களும் அவங்கதான். அந்த வகையில் ஒரு தடவை எங்களுக்காக ஒரு ஹோட்டல் அறையில் தங்க ஏற்பாடு செய்திருந்தாங்க. பாடகர்களை முதலில் அறைக்கு போகச் சொன்னார்கள். அதே நேரம் இசைக்கலைஞர்களுக்கு அறை தயாராக இல்லை. அப்போது நள்ளிரவு 12 மணி ஆகிவிட்டது. எஸ்பிபி சாரிடம், நீங்க வேணும்னா உங்க அறைக்கு போகலாமே சார்னு சொன்னாங்க. ஆனால் எஸ்பிபி சார் அதற்கு மறுத்துவிட்டார். இசைக்கலைஞருக்கான அறை தயாரான பிறகுதான் என்னோட அறைக்கு நான் செல்வேன்னு சொல்லிவிட்டாராம். அது மட்டுமல்லாமல் இசைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே அறை தயாராகும் வரை அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாராம் எஸ்பிபி. எந்த ஒரு பெரிய பாடகரும் இப்படி ஒரு மனிதாபிமானமா இருப்பாங்களான்னு தெரியல. இது மாதிரியான மனிதாபிமான விஷயங்களை நான் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் என்கிறார் பின்னணி பாடகி சித்ரா அவர்கள். மனிதாபிமானம், தன்னடக்கம், பணிவு, பெருந்தன்மை என அனைத்தும் எப்பவுமே அவரிடம் இருக்கும். கர்வத்தை அவரிடம் பார்த்ததே இல்லை என்றும் பின்னணி பாடகி சின்ன குயில் சித்ரா அவர்கள் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பற்றி பாடகி சின்ன குயில் சித்ரா அவர்கள் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.